மது கொள்கையில் தமிழக அரசுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு தேவை. மாறாக வாக்கு வங்கிக்காக ஒரு நிலையை எடுப்பது மக்களிடம் ஒருபோதும் எடுபடாது. சுயாட்சி தேவை என்று கருதும் ஆளுங்கட்சி ஏன் மது கொள்கைகள் மட்டுமே மத்திய அரசிடமிருந்து அதிகார பகிர்வை எதிர்பார்க்கிறது? தமிழக மக்கள் மீது நலன் அக்கறை உள்ள அரசாக திமுக அரசு செயல்படுமேயானால் உடனடியாக மதுக்கடைகளை மூடலாம் அல்லது படிப்படியாக மதுக்கடைகளை பெரிய அளவிலே குறைக்கக்கூடிய அறிவிப்பை வெளியிட வேண்டும். சட்டமன்ற தேர்தலுக்குள் மதுக்கடைகளை முழுமையாக மூடக்கூடிய உறுதியான நிலையை எடுக்க வேண்டும். மகளிருக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மீதான முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரில் தவறு கண்டறியப்பட்டால் நீண்ட விசாரணை கூடாது. மாறாக காவல்துறையினரும் நீதிமன்றமும் வழக்கு விசாரணைகளை எல்லாம் மிக குறைந்த நாட்களிலேயே விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனையை உறுதி செய்து கொடுக்க வேண்டும். இதுபோன்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை தேவை. தமாகவை பொறுத்த மட்டுமே தூக்கு தண்டனை தான் சரியாக இருக்கும் என்று முடிவாக கருதுகிறது. அமைச்சருடைய இலங்கை பயணம், புதிய அதிபரோடு அவருடைய பேச்சுவார்த்தை, இவைகளெல்லாம் நிச்சயமாக நம்முடைய மீனவர்களுக்கு வருங்காலங்களிலே பயன் தரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். மீனவர்கள் அச்சமின்றி தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு செல்லக்கூடிய உயர்வான நிலையை மத்திய அரசு ஏற்படுத்த வேண்டும். மாநில அரசும் அதற்கு துணை நிற்க வேண்டும். மத்திய அரசு மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் செயல்படுகிறது. அனைத்து மாநிலங்களுடைய வளர்ச்சியே இந்தியாவினுடைய வளர்ச்சி என்ற ரீதியிலே தொடர்ந்து செயல்படுவதன் காரணமாகத்தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்ட அரசாக மெட்ரோ 2 திட்டத்திற்கு பணம் ஒதுக்கியிருக்கிறது, நிதி ஒதுக்கியிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். போயர் சமுதாய மக்கள் இன்றளவும் கல் உடைப்பு, கட்டிடம் கட்டுதல் என தொழில் சார்ந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கல்வி பயிலவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் அரசு பணிகளில் தொடர்ந்து சேரவும் அரசு வாய்ப்பளிக்க வேண்டும். குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் போயர் சமுதாயத்தை பிற்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவில் சேர்த்து 11% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று போயர் சமுதாய மக்கள் தமிழக அரசை வலியுறுத்துகிறார்கள். மேலும் தமிழக அரசுடைய கல் குவாரிகளை ஏலம் விடும்போது 50% வரை குவாரிகளை போயரின சமுதாயத்திற்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். தமிழக அரசுடைய பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தும் போது அவர்கள் இருக்கும் பெரும்பாலான பகுதிகளிலே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் சார்ந்த போயர் கூட்டமைப்பினுடைய கூட்டத்திற்கு நான் அவர்கள் அழைப்பின் பேரிலே செல்ல இருக்கிறேன். மத்திய அரசினுடைய மக்கள் நலன் சார்ந்த, மாணவர் நலன் சார்ந்த திட்டங்கள் அனைத்திற்கும் இந்தியா முழுவதும் உள்ள அநேக மாநிலங்களும் ஒத்துப்போகிறது.
அரசியலிலே மாறுபட்ட கருத்துடையவர்கள், வேறு கட்சி, பிராந்திய கட்சி இருக்கிறவர்கள், மாற்று தேசிய கட்சி இருக்கின்ற மாநிலமே ஒத்து போகும்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, குறிப்பாக கல்வியிலே அரசியல் கூடாது என்ற நிலையை ஏற்படுத்தாமல் தமிழக அரசு கல்விக் கொள்கையிலே மாறாக செயல்படுவது வருத்தத்துக்குரிய ஒன்று. மத்திய அரசுடைய இணக்கமான செயல்பாடு இதில் அவசியம். அதன் அடிப்படையிலே நிதிகளை பெற்று கல்வித்துறையை உயர்பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். தமிழகத்தினுடைய ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற மாணவர்கள் மற்ற மாநிலத்திலே படிக்கும் மாணவர்களுக்கு சவால் விடும் வகையில் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சி, என்பதற்கு புள்ளி விபரம், பரீட்சை முடிவுகள் உங்கள் தொலைக்காட்சியில் பத்திரிகையிலே வருவதுதான். அப்படி இருக்கும்போது அதில் அரசியலை புகுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாகவே தொடர்ந்து பல வருடங்களாக இருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு என்பது அதிகரித்து கொண்டு போகிறது. ஒரே நாளில் 6 கொலை என்ற செய்தியை பத்திரிகை தொலைக்காட்சியிலே தான் பார்த்தோம். மேலும் மிக முக்கியமாக போதை பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்ற செய்தியை படித்தேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்லாமல் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நகரங்களிலும் முறையாக சரியாக அரசு எடுக்க வேண்டும். குறிப்பாக பெரிய நகரங்களிலே மெட்ரோ திட்டம் மற்றும் பல்வேறு துறைகளின் திட்டங்களின் அடிப்படையிலே குழி தோண்டி மூடாமல் ஆபத்தான நிலையிலே இருக்கிறது. சென்னையிலே குடியிலே ஒருவர் குழியிலே விழுந்து 4 நாட்களுக்கு முன்பு இறந்ததை நினைவு கூற விரும்புகிறேன். இதனால் பல ஆபத்து நடக்கிறது, பல டிராபிக் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்களுக்கு பாதுகாப்பான முறையிலே எடுக்க வேண்டும். குறிப்பாக நீர் தேக்கத்தை குறைக்கக்கூடிய உயர் நிலையிலே மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் ஊராட்சியிலும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சனாதானம் ஒரு வாழ்க்கை முறை, அது எல்லோருக்கும் பொருந்தும். ஆனால் புரிந்தவர்கள் புரியாமல், தெரிந்தவர்கள் தெரியாமல், அறிந்தவர்கள் அறியாமல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.